Hello students, welcome to Hiba Max. Max எக்ஸாமுக்கு எல்லாருமே ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் நம்மளோட வீடியோஸ் கீழே இந்த கமெண்ட் எனக்கு பார்த்தேன், சாப்டர் 4 and 7 ஸ்கிப் பண்ணிவிட்டேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு. இது ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்காங்க, அதுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். 4th லெசனும் 7th லெசனும் கஷ்டம், நான் அதை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்ட்டு, இல்லை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் பரவாயில்லையான்னு. அவங்க எழுதியிருக்கிறது பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் 7th சாப்டர், இட்ஸ் குவைட் ஈஸி. அதை ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி மொத்த சம்மும் போடுறதுக்கு எனக்கு ஒரு நாள் தான் ஆச்சு, அதான் 1 day தான் ஆச்சு. பட் இட் சீம்ஸ் லைக் நீங்கள் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு டஃப்னு சொல்கிறீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் படிக்க ஆரம்பித்தா ஐ திங்க் 1 day ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். அதில் இருந்து ஒரு 2 மார்க் அண்ட் 2 5 மார்க் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் பாருங்கள், இல்லைனா மக்க படிங்க, ஆனால் ஸ்கிப் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ எந்த ஒரு லெசனுமே மேலோட்டமாக தெரிஞ்சுட்டு சொல்லாதீங்கன்றாங்க, அது கரெக்டு. இப்போ 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 மார்க் மட்டும் பிரித்து வச்சுட்டு அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே 2 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். 7.1 and 2ல் நீங்கள் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் 7.4ல் கம்பைன்ட் ஷேப்ஸ் ரொம்பவே ஈஸி. வால்யூம் கொடுத்துருவாங்க, கம்பேர் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கோன்ஸ், நம்பர் ஆஃப் கப்பு, நம்பர் ஆஃப் கேப்பு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்கு 2 ஃபார்முலா தான் வேணும். ஸோ நீங்கள் ஒரு சாப்டர் மொத்தமாக இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குதுன்னு நினச்சா தான் கஷ்டம். ஒரு சம்முக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். அதனால 7th சாப்டரும் 4th சாப்டரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 4th சாப்டரில் நீங்கள் தியரம் பார்க்க போகிறீங்க அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். பட் எந்த ஒரு சாப்டருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அதான் நான் சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே இம்பார்ட்டண்ட்டானது பார்த்துக்கோங்க. சரிங்களா? எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வேஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, பட் ஒரு நாளில் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம், நாளைக்கு பார்த்துக்கலான்ற நிலமையே இல்லை. இப்போ படித்தாதான் உண்டு, இந்த எக்ஸாம் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிப்பீங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எந்த ஒரு லெசனுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் புதுசாக எதை படிக்கிறதா இருந்தாலும் 6th ஏப்ரலுக்கு முன்னாடி படிச்சிருங்க, அதாவது சாட்டர்டேக்குள்ளே படிச்சிருங்க. ஏன்னா சண்டே அதை ஒரு வாட்டி நீங்கள் ரீகால் பண்ணலை, ரிவைஸ் பண்ணலாம், நீங்கள் படித்தது வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த கமெண்ட் பார்த்தோன்னே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் இதே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, இந்த லெசனே கஷ்டம், இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், இது ஸ்கிப் பண்ணனால என்னாகும், அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஒரு சம்முமே இம்பார்ட்டண்ட். ஒரு சில நேரம் நீங்கள் அப்படி கூட நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கொஷின் பேப்பர்ஸில் வர அந்த சாப்டரோட கொஷின்ஸ் எல்லாமே கூட பார்த்துட்டு போங்க, ஏதாவது ஒரு மெத்தட், பட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.